உலக அளவுல இந்தியர்களோட தடம் எவ்வளோ பிரம்மாண்டமானதுன்னு நமக்கு தெரியும். ஆனா இது ஒரு இருபக்க கத்தி மாதிரி. ஒரு பக்கம் மிகப்பெரிய பொருளாதார பாலம், இன்னொரு பக்கம் ஈடு செய்ய முடியாத திறமையாளர்களின் இழப்பு. இத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். விஷயத்துக்கு வருவோம். 3,50,00,000 அதாவது 35 மில்லியன். இது வெறும் நம்பர் இல்லைங்க. உலகம் முழுக்க சுமார் 200க்கும் மேற்பட்ட நாடுகள்ல பரவி வாழ்ற இந்திய வம்சாவளியினரோட எண்ணிக்கை இதுதான். உலகத்திலேயே மிகப்பெரிய புலம்பெயர் சமூகம் நம்மளதுதான். சொல்லப்போனா இது பல நாடுகளோட மொத்த மக்கள் தொகையை விடவே அதிகம். வரலாற்று ரீதியான இடப்பெயர்வுகள், அதாவது இந்த டயஸ்போரா எப்படி உருவாச்சுன்னு சுருக்கமா பாப்போம். இவ்ளோ பெரிய மக்கள் தொகை எப்படி ஒரே ராத்திரியில உருவாகியிருக்காதுன்னு உங்களுக்கே தெரியும். அரசியல் மாற்றங்களும் பொருளாதார தேவைகளும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு பாருங்க. 1830கள்ல காலனித்துவ ஆட்சியில ஒப்பந்த தொழிலாளர்களா லட்சக்கணக்கான மக்கள் கடல் கடந்து போனாங்க. அது ரொம்பவே இருண்ட ஒரு தொடக்கம். அப்புறம் 1947ல நடந்த தேச பிரிவினையப்போ கிட்டத்தட்ட 2 கோடி பேர் இடம்பெயர்ந்தாங்க. இது வரலாற்றோட மிகப்பெரிய துயரங்கள்ல ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1970கள்ல வளைகுடா நாடுகள்ல வந்த எண்ணெய் வள புரட்சி பெரிய அளவுல தொழிலாளர்களை ஈர்த்துச்சு. கடைசியா 1990கள்ல ஆரம்பிச்ச டெக்னாலஜி புரட்சியும் H-1B விசா முறையும் சேர்ந்துகிட்டு திறமையான மருத்துவர்கள், இன்ஜினியர்கள், ஐடி வல்லுநர்கள்னு எல்லாரையும் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் பெருமளவுல கொண்டு போச்சு. அடுத்து இணையற்ற பொருளாதார இன்ஜினா செயல்படுற பண பரிமாற்ற ஏற்றம் பத்தி பார்க்கலாம். இது எவ்வளோ பெரிய பொருளாதார லாபத்தை இந்தியாவுக்கு கொடுக்குதுன்னு கவனிங்க. வெளிநாடுகள்ல இருக்கிற இந்தியர்கள் தாய்நாட்டுக்கு அனுப்புற பணம் வருஷா வருஷம் எப்படி சீரா அதிகரிச்சுட்டே வருதுன்னு பார்க்கறப்போ பிரமிப்பா இருக்கு. 2025ஆம் நிதியாண்டுல இது $136 பில்லியன் அப்படிங்கிற ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கு. இது சாதாரண விஷயம் கிடையாது. இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில, அதாவது ஜிடிபியில இது 2 முதல் 3%. எந்த ஒரு உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலையும் இந்தியாவை தாங்கி பிடிக்கிற ஒரு நம்பகமான சொத்து இந்த பணம்னு கட்டாயம் சொல்லலாம். ஆனா இவ்ளோ பெரிய செல்வம் எங்க இருந்து வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? மொத்த தொகையில 45%க்கும் அதிகமான பணம் அமெரிக்கா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து மட்டுமே வருது. அதிக வருமானம் ஈட்டக்கூடிய மிகப்பெரிய இந்திய சமூகங்கள் எங்க வாழ்றாங்க அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. சரி, இப்போ மூளைசாலிகளின் வெளியேற்றம், அதாவது திறமைகளை ஏற்றுமதி செய்வதன் பின்னாடி இருக்கிற மறைமுகமான விலைகள் என்னன்னு பார்க்கலாம். நாம பேசின இந்த மாபெரும் வெற்றிக்கு பின்னாடி இந்தியா கொடுக்க வேண்டியிருக்கிற விலை ரொம்பவே அதிகம். இந்த நேரடி ஒப்பீட்டை கவனிங்க. இந்தியாவோட தலைசிறந்த கல்வி நிறுவனங்களான IIT, IIMகள்ல படிக்கிற மாணவர்களோட கல்வி செலவுல 75 முதல் 80% மக்களோட வரிப்பணத்திலிருந்து தான் மானியமா கொடுக்கப்படுது. ஆனா அரசாங்கம் இவ்வளவு செலவு செஞ்சு உருவாக்குற அந்த சிறந்த மாணவர்கள் படிப்பு முடிஞ்சதும் அவங்க திறமைகளை வெளிநாடுகளுக்கு கொண்டு போயிடுறாங்க. இதனால இந்தியாவுக்கு வருஷத்துக்கு சுமார் 35 முதல் 50 பில்லியன் டாலர்கள் வரை பொருளாதார வளர்ச்சி இழப்பு ஏற்படுது. யோசிச்சு பாருங்க, நம்ம பணத்தை முதலீடு செய்யறோம், ஆனா அந்த அறிவோட பலன் வேற ஒரு நாட்டுக்கு போகுது. 74,000. இந்த நம்பரை கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. இது இந்தியாவுல முழுமையா பயிற்சி பெற்று இப்போ அமெரிக்காவுல மட்டுமே மருத்துவர்களா வேலை பார்க்குற இந்தியர்களோட எண்ணிக்கை. ஒரு பக்கம் நம்ம ஒரு கிராமப்புற மருத்துவமனைகள்ல போதுமான மருத்துவர்கள் இல்ல, அடிப்படை வசதிகள் இல்லைன்னு நாம போராடிட்டு இருக்கோம். இந்த சூழல்ல மூளைசாலிகளின் வெளியேற்றம் நம்ம நிஜ வாழ்க்கையில எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு இது ஆழமா உணர்த்துது. இது ஏன் நடக்குது? இந்த கடுமையான நெருக்கடியை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒவ்வொரு வருஷமும் சுமார் 15 லட்சம் மாணவர்கள் உயர்கல்விக்காக போட்டியிடுறாங்க. ஆனா இந்தியாவோட தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள்ல இருக்கிற மொத்த இடங்களோ வெறும் 17,760 மட்டும்தான். இந்த அதீத போட்டியும் இடப்பற்றாக்குறையும் தான் பல அறிவார்ந்த இளைஞர்களை மாற்று வழிகளை தேட வைக்குது. வேற வழியே இல்லாம அவங்க கனவுகளை நனவாக்க வெளிநாடுகளை நோக்கி போக வேண்டியதா இருக்கு. இத பத்தி ஒரு ஆய்வாளர் ரொம்ப கூர்மையா ஒரு விஷயம் சொல்றாரு. இந்தியா தனது மிகச்சிறந்த அறிவாளிகளின் வெளியேற்றத்தை கொண்டாடுகிறது அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. உலகளாவிய டெக் நிறுவனங்களான கூகுள், மைக்ரோசாஃப்ட்ல நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க சிஇஓக்களா இருக்கிறத நம்ம ரொம்ப பெருமையா கொண்டாடுறோம். ஆனா அந்த பெருமைக்கு பின்னாடி உள்நாட்டுல அவங்களுக்கு தேவையான வாய்ப்புகளை உருவாக்க தவறிட்டோம் அப்படிங்கிற உண்மையை நம்ம வசதியா மறந்துடுறோம். இது எவ்வளோ பெரிய முரண்பாடு இல்லையா? இப்போ இதுல இருந்து நாம எப்படி மீண்டு வர்றது, அதாவது திறமையாளர்களின் ஓட்டத்தை எப்படி திருப்புவதுன்னு பார்க்கலாம். இந்த மூளைசாலிகளை வெளியேற்றத்தை எப்படி ஒரு திறனீர்ப்பா, அதாவது பிரெயின் கெயினா மாத்துறது? இந்த அடிப்படை பிரச்சனைகளை சரி செய்ய அரசாங்கம் சில முக்கியமான கட்டமைப்பு சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை, 2020ஆம் ஆண்டின் தேசிய கல்விக் கொள்கை, வெளிநாட்டில் இருக்கிற நம்ம விஞ்ஞானிகளை ஈர்க்கும் வைபோ மற்றும் ஜியான் திட்டங்கள், அப்புறம் ஸ்டார்ட் அப் இந்தியா முயற்சிகள் இதில் அடங்கும். இதெல்லாம் வெறும் திட்டங்கள் மட்டும் கிடையாது. பாடத்திட்டங்களை நவீனப்படுத்துறது, ஆராய்ச்சிகளுக்கு நிறைய நிதி ஒதுக்குறது,
வெளிநாட்டுல இருக்கிற நம்ம கல்வியாளர்களை திரும்ப தாய்நாட்டுக்கே கூட்டிட்டு வரதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு முழுமையான வரைபடம்னே சொல்லலாம். இதோட விளைவா உள்நாட்டிலேயே ஒரு சிறப்பான முன்னேற்றம் வந்திருக்கு. இந்தியாவோட ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம் இன்னைக்கு உலக அளவுல மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றிருக்கு. $1 பில்லியன் மதிப்புள்ள 100க்கும் மேற்பட்ட யூனிகார்ன் நிறுவனங்கள் நம்ம உள்ளே உருவாகி இருக்கு. தனியார் துறையோட பங்களிப்பும் தொழில் முனைவோர் ஆற்றலும் ஒன்னு சேர்ந்து உலக தரத்திலான வாய்ப்புகளை எங்கேயே உருவாக்க முடியுங்கிறத இது ஆணித்தரமா நிரூபிக்குது. சரி, நாம இந்த அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. நாட்டை விட்டு போறதை விட இங்கேயே தங்கி இருக்கிறது ரொம்ப சிறந்ததுன்னு இந்தியாவால மாத்த முடியுமா? நாம பார்த்த இந்த கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் எல்லாம் சேர்ந்து காலம் காலமா நடக்கிற இந்த மூலசாலிகளின் வெளியேற்றத்தை உண்மையிலேயே ஒரு திறன் ஈர்ப்ப மாற்றுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?